அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லும்போது நமக்குள் ஒரு மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் இல்லையா? அதோடு அந்த நாள் நமக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டே இந்த நாள் முழுமைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். இன்று நமக்கு என்ன தேவை, அது மட்டும் அவர் நம்ம கேட்டால் அனைத்தும் நிறைவாக செய்து தருவார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 6-10 முடிய. வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடிகளோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை அனுப்புகிறாரு. அனுப்பும்போது என்ன சொல்கிறாரு? பொண்ணோ வெள்ளியோ செப்பு காசோ எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம். எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த இடத்துல நான் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பேன். ஆனால் எப்படி சொல்லி விடுறாரு? நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், தொழுநோயாளர்களை சுகப்படுத்துங்கள், பேய்களை ஓட்டுங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள். அன்னைக்கு அப்போஸ்தலர் செஞ்சாங்க, இன்னைக்கு நாங்கள் எப்படி செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? இறைவனோடு ஒன்றித்து இருந்து நாம் ஜெபித்தால் மரணப்படுக்கையில் இருப்பவர்களை கூட ஆண்டவர் எழுப்பி விடுவார். பிரைஸ் தி லார்ட். மரணம் அறிவித்திருக்கும். யார் அறிவித்திருப்பார்? மருத்துவர். இவர் பொழைக்க மாட்டார், 3 மாதம் தான் இவருக்கு என்று கெடு போட்டிருப்பார்கள். அதிசயமாக நம் கண்கள் அவர்களை காணும்படி ஆண்டவர் செய்கிறார். 3 மாதம் கெடு போட்டவர்களா முழுமையாக நிற்கிறார்கள் என்று. ஆம். அப்போ நம்முடைய ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எந்த அளவுக்கு போய் கேட்கப்படுகின்றன, எந்த நிலையில் நாம் இருந்து ஜெபிக்கிறோம், இறைவன் அறிவார், மற்றவர் அறிய வேண்டாம். அதன் சொல்வார், உள்ளறைக்கு போய் ஜெபிங்கள் என்று சொல்வார் இல்லையா? அந்த உள்ளறையில் நமக்கு இருப்பதே ஒரு வீடு தானே. அதையும் அந்த அறைக்குள் வைந்து நாம் ஜெபிக்கும் போது, அதுவும் பிறருக்காக நாம் ஜெபிக்கும் போது நமக்கும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன இல்லையா? நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள். இப்போ புறவு உலகம் அழிய போகுது இல்லையா? 2ஆம் வருகை அப்படி தானே சொல்கிறாங்க. யாருக்குமே தெரியாது. ஆனாலுமே உலகம் அழிய போவதை அவர் தெரிந்து கொண்டவர்களிடம் சொல்லாமல் செய்ய மாட்டார். அதான உண்மை. ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு தானே சேதம் குமரா அழிச்சாரு. நோவாவை பெட்டகத்துக்குள்ள அனைத்து மக்கள் அவர் குடும்பத்தை முழுமையாக உள்ளே ஏற்றிட்டு தானே தண்ணியிலால் அழிச்சாரு இல்லையா? வெள்ளப்பெருக்கு அழிந்தது. அப்படி ஒவ்வொரு இடத்தையும் அவர் அழிக்கும் போது, உலகத்தை அழிக்கும் போது நோவாவிடம் சொல்கிறார். ஒரு நகரத்தை அழிக்கும் போது ஆபிரகாமிடம் சொல்கிறார். அங்கு அவர் மக்கள் குடியிருக்கும் போதே அவர்களை காப்பாற்றுகிறார். அதுபோல்தான் நமக்கும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. நம் ஆன்மாவுக்கு தெரியும் என்ன நடக்கப் போகிறது என்பது. நாம் எப்பொழுதும் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. ஆயத்தமாகவே இருக்கும் பொழுது அது எல்லாமே நிறைவாக இருக்குமா இருக்காதா? அதாம் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். ஆண்டவர் நம்ம காசு கொடுத்தா தந்தார். அடியா காசு கொடுத்தாரா? நம்ம காசு கொடுத்தோமா அவருக்கு? நான் இதை தாரேன் ஆண்டவரே எனக்கு இதை தாங்கன்னு கேட்டிங்களா? இல்லை. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். அதை அவர் நமக்கு தந்தார். நாம் அதை கொடையாக பெற்றோம். நாம் என்ன பெற்றோம் என்று நமக்கு தெரியாது. நாம் பிறருக்கு ஜெபிக்கும் போது அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தான் நமக்கு தெரியும். இந்த அருளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? இந்த கொடையை நமக்கு தந்திருக்கிறார். கொடையாக பெற்றோம், கொடையாகவே பிறருக்கு கொடுப்போம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடிகளோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு உணவு இருக்கும். கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? இருக்கும்.
ஏன்னா அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பார் நமக்கு. அந்த இடத்துல உண்ணவும் குடிக்கவும் நமக்கு வச்சுருப்பார். அப்போ நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் அவருக்குரிய காரியங்களை மட்டும் நாம் நினைத்து நடந்தோம் என்றால், செயல்பட்டோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும் இல்லையா? அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்லவரே, ஆமாண்டவரே, எங்களை நிறைவுறுத்துவரே நீர்தான். ஏனென்றால் எல்லா நலங்களால் எங்களை நிரப்பி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். பொன்னில்லை, பொருள் இல்லை, ஒன்றுமில்லை என்று நாங்கள் புலம்புகிறோம் ஆண்டவரே. அந்த புலம்பல்கள் அனைத்தையும் ஏறெடுத்து பார்த்து நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கப்படுகின்ற அந்த ஜெபங்கள் அனைத்தையும் கேட்டு நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. நாவை சுத்தப்படுத்தி தூய் ஆவியின் மூலமாக அந்த வார்த்தைகளை உதிர்க்கும் போது என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு நன்மையானதை மட்டுமே பேசும்படியும் செய்யும்படியும் தேவரீர் ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நோயற்ற வாழ்க்கையை குறையற்ற செல்வமாக கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அந்த நம்பிக்கையை நீர் பெரிதாக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.